பகல்காம் சம்பவத்தில் பாகிஸ்தான் ஈடுபட்டதற்கு ஆதாரம் இருந்தால் அதை இந்த உலகத்திற்கு இந்தியா காண்பிக்கட்டும் என பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 வெளிநாட்டவர் உட்பட 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றது. பாகிஸ்தானில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளனர். நாங்கள் தற்பாதுகாப்புக்காகவே தயார் நிலையில் இருக்கின்றோம். இந்தியா மீண்டும் ஒரு முறை எங்கள் மீது பழி போட்டு விளையாடுகிறது. பகல்காம் சம்பவத்தில் பாகிஸ்தான் ஈடுபட்டதற்கு ஆதாரம் இருந்தால் அதை இந்த உலகத்திற்கு இந்தியா காண்பிக்கட்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கீவ் மீதான தாக்குதலை தொடர்ந்து புடினை டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 வருடங்கள் நிறைவடைந்து 4வது வருடமாக நடைபெற்று வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்கா தற்போது உக்ரைனுடன் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பயங்கர வான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 70க்கும் அதிகமானோர் காயம் அடைந்துள்ள நிலையில் சமீபத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுக்கு சாதகமாக செயற்பட்டு வருவதாக உக்ரைன் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. கீவ் மீதான தாக்குதலை தொடர்ந்து புடினை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாவது: கீவ் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இது தேவையில்லாதது. மிகவும் மோசமான நேரம். புடின் நிறுத்துங்கள். வாரத்திற்கு 5000 வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு அமெரிக்கர்கள் யாரும் பயணிக்க வேண்டாம் என அந்நாட்டு மக்களுக்கு அமெரிக்க அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் பயங்கரவாத தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. ராணுவ தரப்பில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தீவிரமான பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கின்றது. அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம். அதேபோல மோதல் ஏற்படும் சூழல் இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருந்து 10 கிலோமீட்டருக்கு அப்பால் மட்டுமே அமெரிக்கர்கள் பயணிக்க வேண்டும். அங்கும் மோதலுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை இனி பயன்படுத்த முடியாது என பாகிஸ்தான் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் 26 பேர் பலியாகினர். இதற்கு பதிலடி வழங்கும் வகையில் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கு இனி விசா வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானிய பிரஜைகளும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சார்க் விசா ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விசா மூலம் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது எனவும் இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை இனி பயன்படுத்த முடியாது என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. தனது நாட்டு வான்வெளியில் இந்திய விமானங்கள் நுழைவதற்கு பாகிஸ்தான் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதிகள் மீதான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பரஸ்பர வரிகளை தவிர்ப்பதாக அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முதல் நாடாக இந்தியா மாறும் என அமெரிக்க திரைசேரி செயலாளர் தெரிவித்துள்ளார். ஒப்பீட்டளவில் திறந்த வர்த்தக நடைமுறைகளை கொண்டிருப்பதால் இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். வாஷிங்டனில் நடந்த உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்திர கூட்டங்களின் போது நடைபெற்ற வட்டமேசை அமர்வில் அமெரிக்க திரைசேரி செயலாளர் இவற்றை குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது அமெரிக்கா இந்தியா மீது விதித்த 26% பரஸ்பர வரி 90 நாட்கள் இடைநிறுத்தத்தில் உள்ளது. இந்த இடைநிறுத்தமானது ஜூலை 8ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இருப்பினும் அமெரிக்க வர்த்தக கொள்கையின்படி மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவும் 10% வரியை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பெகல்காமில் செவ்வாயன்று நடந்த தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். எதிர்பாராத இந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து அவசரமாக நாடு திரும்பி பிரதமர் மோடி பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவுடன் கூட்டம் நடத்தினார். இதன்போது இந்தியா பாகிஸ்தான் இடையில் 1960ஆம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய அரசு நேற்று அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து இன்று பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தியது. இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்று இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து செய்யப்படுவதாக பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிந்து நதி நீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் நதி நீரை நிறுத்தியது போர் நடவடிக்கை ஆகும் எனவும் பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானின் இறையாண்மை பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அனைத்து துறைகளிலும் உறுதியான எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. மேலும் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி எந்தவொரு நாடும் தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ முடியாது. இரு நாடுகளும் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்தே இந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்களை செய்யலாம் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கலாம் என பாகிஸ்தான் சிந்து நீர் ஆணையாளராக இருந்த ஜமாத் அலிசா தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதால் பிரித்தானியாவுக்கு ரஷ்யா மிரட்டல்களை அனுப்பியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் உக்ரைனில் மேற்கத்திய நாடுகளின் படைகளை அனுப்புவதை குறித்து ரஷ்யா பிரித்தானியாவை நோக்கி நேரடியான மற்றும் அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்ற செயலாளர் பிரித்தானிய படைகள் உக்ரைனில் அமைக்கப்பட்டால் அது நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் இதனால் 3ஆம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் அதிகம் என குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயார் எனவும் 1990க்கு பிறகு முதன்முறையாக ஆர்டிக் பகுதியில் அணுகுண்டு சோதனை நடத்தும் திட்டத்தையும் எடுத்துள்ளது. ரஷ்யா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை தலைமைத்துவ ஆக்கிரமிப்பாளர்கள் என குற்றம் சுமத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானிய கடற்படை உக்ரைனின் பகுதியில் கடற்படை தளத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கியதையே போர் எச்சரிக்கைக்கான காரணமாக ரஷ்யா பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2030க்குள் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடன் போர் செய்ய தயாராகின்றன எனவும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. ரஷ்யாவின் அணு ஆயுத திறன் கொண்ட அதிசய ஆயுதம் தற்போது பெலாரஸில் பயன்பாட்டில் உள்ளது. புடினை கைது செய்யும் முயற்சிகள் போர் அறிவிப்பாக கருதப்படும் என்றும் அதனை மேற்கொள்ளும் நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கைகள் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ரஷ்யா இடையேயுள்ள பதற்றத்தை மேலும் தீவிரமாக்கும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் எத்தகைய சூழ்நிலைகளில் எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் பாடசாலை ஒன்றின் மேல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா இஸ்ரேல் இடையான போர் ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் காசா மீது நேற்று இஸ்ரேல் தீவிர தாக்குதலை மேற்கொண்டது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த உடன்பாடு காலாவதியான நிலையில் இஸ்ரேல் ராணுவம் காசா மீது மீண்டும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பணைய கைதிகளை மீட்பது மற்றும் ஹமாஸ் ஆயுத குழுவின் ராணுவ வலிமையை முழுமையாக அழித்தொழிப்பது ஆகிய முக்கிய இலக்குகளை முன்வைத்து இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக நீடித்து வரும் இந்த காசா போரில் இதுவரை 50,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசாவின் தெற்கே அமைந்துள்ள ரபா நகரை குறிவைத்து அதிதீவிர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. இந்த கொடூரமான தாக்குதலில் அப்பகுதியில் அமைந்திருந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடம் ஒன்று உட்பட ஏராளமான கட்டிடங்கள் தீக்கிரையாக இடிந்து தரைமட்டமாகின. இந்த ரபா தாக்குதலில் குறைந்தது 23 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த புதிய ராணுவ நடவடிக்கை ஏற்கனவே துயரத்தில் ஆழ்ந்துள்ள காசா மக்களுக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.